இவ்வளவு நடக்குமா ஃப்ரெண்ட்ஸ்? 2019 ஜெர்மனில ஆன்ஸ் ஜோக்கிங் ஒருத்தர் போட்ல ரைட் போயிருக்காரு. போனவர் காணாம போனது ஒரு ஸ்மால் கேஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஆனா அங்க போய் பார்த்த பொழுது போட்டு கவுந்திருக்கு, அவரோட பாடி மட்டும் காணோம். அவர் இறந்து போயிட்டு பீச் ஓரத்துல கரை ஒதுங்கி இருக்கு. அந்த பாடி இன்வெஸ்டிகேட் பண்ணி அது அவர்தான் கன்ஃபார்ம் பண்ணி வைஃப் கிட்ட கொடுத்துறாங்க. அவங்களும் ஃபியூனல் எல்லாம் முடிச்சிடுறாங்க. ஆனா ஆஃப்டர் 9 மந்த்ஸ்க்கு அப்புறம் ஆபீசர்ஸ்லாம் ஜோக்கிமோட அம்மா வீட்டுக்கும், அதாவது 2020 அவரோட ஓன் ஹவுஸுக்கும் ஒரு சின்ன ரைடு போயிருக்காங்க. அங்க போன ஆபீசர்ஸ்ல ஒருத்தரோட கண்ணுல ஏதோ பளபளப்பா தெரிஞ்சிருக்கு, கண்ணு பூசி இருக்கு. நாங்க போய் பார்க்கும்போது அங்க ஒருத்தர் ஒளிஞ்சிட்டு இருக்காரு. ஆக்சுவலி அது யாருன்னா ஆன்ஸ் ஜோக்கிம். அவர் சாகவே இல்ல. அவரை கூட்டிட்டு போயிட்டு ஆபீசர்ஸ் விசாரிக்கும் பொழுதுதான் ஷாக்குக்கு மேல ஷாக்கு. அதாவது ஜோக்கிம் மேல 14 இன்சூரன்ஸ் அவர் போட்டிருக்காரு. அதை கிளைம் பண்ணா கிட்டத்தட்ட 40 மில்லியன் யூரோஸ் அவருக்கு கிடைக்கும். அது தான் உயிரோட இருக்கும்போதே என்ஜாய் பண்றதுக்காக தான் ஒய்ஃபை வச்சுட்டு இந்த டிராமாவை எக்ஸிக்யூட் பண்ணிருக்காரு. 40 மில்லியன் யூரோஸ் அப்படின்னா நம்ம ஊர் காசுக்கு 35 to 40 crores வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அன்னோன் பாடியை வாங்கி அதில் தன்னுடைய பிளட்டை இன்ஜெக்ட் பண்ணி பீச் ஓரத்தில் போட்டிருக்காரு. ஆனா ஆபீசர்ஸ் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்றது தான் இதுல விஷயமே. ஜோக்கிமோட ப்ரீவியஸ் மெடிக்கல் ரிப்போர்ட்ஸையும் அண்ட் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ஸையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே கரெக்டா இருந்திருக்கு. ஆனா ஒன்ன தவிர ஜோக்கிம்க்கு முன்னாடியே ஒரு ஆபரேஷன் நடந்து அதுல ஒரு கிட்னி எடுக்கப்பட்டதா சொல்லப்படும். அங்க கிடைச்ச பாடியில 2 கிட்னியுமே நல்லா இருந்திருக்கு. ஏதோ தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஆபீசர்ஸ் ஒரு சின்ன செக்கிங்காக வந்திருக்காங்க. வந்த இடத்துல ஆஃப்டர் ஒரு டைமண்ட் ரிங் அவர் காட்டியே கொடுத்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். 2021 ஜட்ஜஸ் இந்த கேஸுக்கு 3.25 வருஷம் ஜோக்கிம்க்கும் அதுக்கு உடந்தையா இருந்த ஒய்ஃபுக்கு கிட்டத்தட்ட 1.25 வருஷம் பிரிசன் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததா சொல்லப்படுது. விஷயம் என்ன அப்படின்னா, ஜோக்கிம் ஆபீசர்ஸ்க்கு ஷாக் கொடுக்க, ஆபீசர்ஸ் ஜோக்கிம்க்கு ஷாக் கொடுக்க, இவங்க 2 பேரும் சேர்ந்த ஜட்ஜஸ்க்கு ஷாக் கொடுக்க, இந்த இன்சிடென்ட் படிச்ச நானும் ஷாக் ஆயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஷாக் ஆயிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.